Hello student, question number 4. Question number 4ல xக்கான வேல்யூ கொடுத்தாங்க, yக்கான வேல்யூ கொடுத்தாங்க. questionல find the value of x square y power minus 2 கொடுத்தாங்க. x square y power minus 2. x square y power minus 2. இப்போ y power minus 1 நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 dividing by y ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அப்போ y power minus 2 எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y power 1 dividing by y power minus 2 1 dividing by y square ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அப்போனா இங்கே இன்வர்ஸில் இருக்கக்கூடியது இந்த y உடைய பவர் டினாமினேட்டர் வரும்போது பாசிட்டிவாக மாறிடுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா x ஸ்கொயர் இருக்குது, y power minus 2 இருக்குது, ஈக்குவல் x ஸ்கொயர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். y பவர் போல 1 dividing by y ஸ்கொயர் அது பாசிட்டிவாக மாறிடுது. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு டிவைடிங் பை டினாமினேட்டர் எதுவுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், டினாமினேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர். இப்போ எப்படி எழுத போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டிவைடிங் பை ஒய் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடிங் பை ஒய் ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x டிவைடிங் பை ஒய் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். x டிவைடிங் பை ஒய் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து x டிவைடிங் பை ஒய்னாலும் இல்லாட்டி x டிவைடிங் பை சிம்பிள் ஒய்னாலும் இங்கே ரெண்டுமே ஹோல் ஸ்கொயர். x டிவைடிங் பை ஒய்னாலும் x டிவைடிங் பை ஒய்னாலும் இல்லாட்டி சிம்பிளில் x டிவைடிங் பை சிம்பிள் ஒய்னாலும் சேம் தான். இப்போ x டிவைடிங் பை ஒய்யாக வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை கொடுத்து ரெசிப்ரோக்கலை மாற்றணும். அப்போ எக்ஸுக்கான வேல்யூ இங்கே இருக்குது ஃப்ராக்ஷன், ஒய்க்கான வேல்யூ ஃப்ராக்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய்க்கானது எழுதும்போது நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து ரெசிப்ரோக்கலில் மாற்றணும். எக்ஸில் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஸில் இந்த எக்ஸ்பிரஸில் இருந்து 3 காமன் எடுக்கலாம். 3 காமன் எடுக்கணும் அப்படின்னா வந்து எடுக்க தெரியாதவங்க 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 3ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவை பாருங்கள். டிவைடிங் பை 3 டிவைடிங் பை 3 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3 டிவைட் ஆயிரும். நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும். அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது இருந்து 2 காமனாக எடுக்கலாம். இந்த எக்ஸ்பிரஸ்லேருந்து 2 காமனாக எடுக்கலாம். 2 காமனாக எடுக்க தெரியல அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். எவரி டைமையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைடிங் பை 2 டிவைடிங் பை 2 டிவைடிங் பை 2 டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பாருங்கள். இங்கே 2 டிவைட் ஆயிரும், 2 டிவைட் ஆயிரும், இங்கே 2 டிவைட் ஆகும், இங்கே 2 கிடைக்கும். அப்போ 2 காமனாக எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 2 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே 3 காமனாக எடுத்தோம்னா 3 காமனாக எடுத்தால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைச்சது. அந்த 1 நம்ம 1 ஸ்கொயர்னு சொல்லி மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸுக்கான இந்த ஃப்ராக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். எக்ஸுக்கு கொடுத்த வேல்யூ அப்படியே ரைட் பண்ணியாச்சு. 3 காமனாக எடுத்து அப்படியே ரைட் பண்ணியிருக்கு. ஒய்க்கான வேல்யூவை ரைட் பண்ணும்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்து டிவைடிங் சிம்பிள் இருக்குது. இங்கே டிவைடிங் சிம்பிள் இருக்கனால ரெசிப்ரோக்கலை மாற்றணும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து ரெசிப்ரோக்கலை நம்ம மாற்றிடலாம். எக்ஸை எழுதி ஒய்யை வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து ஒய்யை ரெசிப்ரோக்கலை மாற்றி ரைட் பண்ணியாச்சு. இப்போ குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் எடுக்கணும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் இது ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன். இங்கே பாருங்கள், குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடிய எல்லா குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனையும் நம்ம ரைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து -4 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -4 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது 3 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -4 வராப்பில் டேபிள் சொல்லுங்கள். 1 4 is 4. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியில் நமக்கு வந்து +3 கிடைக்கணும். அப்போ மைனஸ் சிம்பிள் இங்கே கொடுத்துலாம். இப்போ சப்ராக்ஷன் பண்ணால் +3 கிடைக்கும். இங்கே ஏ வந்து வேரியபிளாக இருக்கனால டிவைடிங் பை ஏ டிவைடிங் பை ஏ. இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டர்ஸை ரைட் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4க்கு பதிலாக ஃபேக்டர்ஸ் ஏ மைனஸ் 1 ஃபேக்டரும் அனதர் ஃபேக்டராக ஏ ப்ளஸ் 4 கிடைக்குது. டிவைடிங் பை என்ன இருக்குதோ அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். 3 of
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் அது இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் 1 இன்டு ஏ மைனஸ் 1. இது நிறையா டைம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரிஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 2 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஃபேக்டர், இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 2. நமக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா மைனஸ் 2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 1 கிடைக்கணும். ஆட் பண்ணால் மைனஸ் 1 கிடைக்கணும். டேபிள்ஸ் 1:2. டேபிள்ஸ் வந்து 2 வராப்பில் 1:2 இருக்குது. மைனஸ் 1 கிடைக்கணும். அதனால் பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிளில் வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். ஏ வந்து வேரியபிள்ஸாக இருக்கலாம். டிவைடிங் பை ஏ, டிவைடிங் பை ஏ. இப்போ ஃபேக்டர்ஸை எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். ஃபேக்டர்ஸ் ஏ ப்ளஸ் 1 1 ஃபேக்டராகவும், ஏ ப்ளஸ் 1 1 ஃபேக்டராகவும், அனதர் ஃபேக்டராக ஏ மைனஸ் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை அடுத்த எக்ஸ்பிரஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 இங்கே இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 8 கிடைக்கணும். ஆட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 2 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8, ஆட் பண்ணால் 4. 8 ஒரு ஆப்பில் டேபிள் சொன்னால் 4 2s 8, 4 2s 8 அல்லது 2 4s. இதில் நமக்கு பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் எங்கே இருக்குது அதில் கொடுத்தோம்னா மைனஸாக மாறிடும். அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ சிம்பிளில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். இப்போ சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் 2 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ப்ளஸ் இந்த மைனஸ் 4 2s 8. வேரியபிளாக நமக்கு ஏ இருக்குது. டிவைடிங் பை ஏ. இப்போ நம்ம ஃபேக்டரை எடுத்து ரைட் பண்ணிடலாம். ஃபேக்டரை ஏ ப்ளஸ் 4 ஒரு ஃபேக்டரும், ஏ ப்ளஸ் 4 ஒரு ஃபேக்டரும், அனதர் ஃபேக்டராக ஏ மைனஸ் 2 கிடைக்குது. அனதர் ஃபேக்டராக ஏ மைனஸ் 2 கிடைக்குது. இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. இந்த ஸ்டெப்பில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே எக்ஸ் டிவைடிங் பை ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நமக்கு வந்து இங்கே ஸ்கொயர் கொடுக்கல. நம்ம ஸ்கொயரை கொடுத்துடலாம். ஸ்கொயர் கொடுத்தாச்சு. ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் எல்லா இதுக்குமே ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபேக்டர் எடுத்தாச்சு. இப்போ எதாவது டிவைட் ஆகுமோ அதை டிவைட் பண்ணிடலாம். ஏ மைனஸ் 1 இங்கே இருக்குது. இங்கே ஏ மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் 4 இருக்குது. ஏ ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் 1 இருக்குது. இங்கே ஏ ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் 2 இருக்குது. ஏ மைனஸ் 2 இருக்குது. இதில் டிவைட் ஆகாமல் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, டிவைட் ஆகாமல் இங்கே நம்பர் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டரில் நம்பர் 3 இருக்குது. அப்போ அதை மட்டும் எழுதி நம்ம பாக்ஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதை மட்டும் எழுதி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஈக்குவல் 2 டிவைடிங் பை 3 ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 4 கிடைக்குது. 3 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 9 கிடைக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்குது. இங்கே சைடில் வேணால் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 மல்டிப்ளிகேஷன் 2 ஈக்குவல் 4. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 2s 6 ரைட் பண்ணிடக்கூடாது. 3 மல்டிப்ளிகேஷன் 3 ஈக்குவல் 9. இப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். இதை ரைட் பண்ணி நம்ம பாக்ஸ் பண்ணிடலாம். ஆன்சரை ரைட் பண்ணி பாக்ஸ் பண்ணியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 கேட்டிருந்தாங்க. அதோடைய வேல்யூ 4 டிவைடிங் பை 9 சொல்லி ரைட் பண்ணி முடிச்சாச்சு. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.